பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமா என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளிலும் கூட சங்கீதம் 138 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது இந்த சங்கீதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருந்திருக்கிறார். ஆகையினால தான் தாவீது அதை நன்கு அறிந்ததினாலே அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. தாவீதினுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து முடிப்பதற்கு முன்பாகவே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி என்றால் விசுவாசத்திலே அவர் வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. இன்னும் இது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் எனக்கு வாக்களித்த அந்த வாக்குறுதிகளை அல்லது வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று தாவீது விசுவாசத்தோடு கூட அவர் அந்த சங்கீதத்திலே பாடுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அநேகருக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கலாம். வருஷம் முதலிலே வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது தாமதித்து கொண்டே இருக்கலாம். நிறைவேறாமல் இருக்கிறதே என்று மிகுந்த வேதனையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, தாவீதுக்கு தேவன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார். இதற்கு அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனையும் சிலுவையில் இயேசு செய்து முடித்து விட்டது போல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்காக ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டார். எப்படி முடித்து விட்டார்? இன்னும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறலையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை விசுவாசியுங்கள். எல்லாம் முடிந்தது என்று தன் ஜீவனை விட்டார். எதற்காக? சிலுவையில் உங்களுடைய துக்கங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். உங்கள் வியாதிகள், உங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும், பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார். அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு அவர் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய ஒரு ஜீவ ஒளியை கொடுத்து அவர் கடந்து சென்றார். இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் தாமதித்து கொண்டு இருக்கிறதா? சொன்னது நிறைவேறாமல் இருக்கிறதா? ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு கூட இருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அது ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாளிலே சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.